அதுபோன்று நன்கு விசாலமாக இருக்கக்கூடிய அதிகப்படியானோர் நின்று பார்க்கக்கூடிய வகையிலான இடங்களை எங்களுக்கு வழங்கவில்லை என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் சாலை பகுதிகளிலே தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்கான அனுமதி தமிழ்நாட்டிலே வழங்கப்படுவதில்லை என்ற ஒரு கருத்தை தற்போது நீதிபதிகளிடம் அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நீதிபதிகளும் அதை உறுதி செய்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த முக்கியமான ஒரு மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. அதை ஏற்க முடியாது, விசாரணைக்கு உகந்தது அல்ல. அது மட்டுமல்லாமல் மனுதாரர் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் ஒரு சில பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை கேட்டு அந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த முக்கியமான வழக்கு என்னவென்றால் சிபிஐ விசாரணைக்கு கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கு மாற்றப்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் விசாரணையினுடைய ஆரம்ப நிலையிலேயே சிபிஐ விசாரணைக்கு ஒரு வழக்கின் விசாரணையை மாற்ற முடியாது என்பதை நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு வழக்கின் விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்றால் அல்லது ஒரு வழக்கின் விசாரணையை வேறு ஏதேனும் ஒரு விசாரணை அமைப்புக்கு மாற்ற வேண்டும் என்றால் கூட அந்த வழக்கினுடைய விசாரணையில் திருப்தி இல்லை என்றால்தான் மனுதாரர்கள் நீதிமன்றத்தை நாட முடியுமே தவிர ஒரு வழக்கு ஆரம்ப நிலையில் இருக்கும் பொழுதே அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு நிவாரணத்தோடு அவர்கள் நீதிமன்றத்தை நாட முடியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டம் நடைபெற்ற பகுதியிலே சிதறி கிடக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். துண்டுகள் கிடைக்கின்றன, அவர்களுடைய அறுபட்ட செருப்புகள் கிடைக்கின்றன. குறிப்பிட்ட இந்த இடத்தில் தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட பலியான 41 உயிர்களில் கணிசமான உயிர்கள் இந்த இடத்தினுடைய பரப்புக்குள் தான் உயிர் பலியை சந்தித்திருந்தன. எனவே பொதுக்கூட்டங்கள் அதில் பங்கேற்பவர்கள் அவர்கள் வெளியேறி செல்வதற்கான வாயில்கள் முறையாக இருக்கின்றனவா, கூட்டங்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஓய்வறை கழிவறை முறையாக செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றதா, போதுமான அளவுக்கு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அந்த கூட்டத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றனவா, குடிநீர் வழங்குவதற்கு அந்த கட்சியினர் செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன என்பதையெல்லாம் கண்டறிந்து அதற்குரிய பணிகளை செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் இழப்பீடு கேட்ட ஒரு வழக்கிலே யார் அந்த பொது சொத்துகளுக்கு சேதம் உள்ளிட்டவை தொடர்பாக இழப்பீடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து விஜயும் தமிழ்நாடு அரசும் 2 வாரங்களுக்குள் தங்கள் மனுவை தாக்கல் செய்யலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திலே பாதிக்கப்பட்ட யார் வேண்டுமானாலும் பொதுநல வழக்கை தாக்கல் செய்ய முடியும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள். மனுதாரர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் பாதிக்கப்பட்டு அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தால் அவர்களுக்கு கேட்கக்கூடிய அந்த நிவாரணம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரின் நிலையை எண்ணி பார்க்க வேண்டும். அங்கே வந்த யாராவது இது போன்று இன்னும் சற்று நேரத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடைபெறப் போகின்றது, உயிரிழக்கப் போகின்றோம் என்று நினைத்து பார்த்திருப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகளால் எழுப்பப்பட்டிருக்கின்றது. சிபிஐ விசாரணைக்குரிய அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இழப்பீடு தொடர்பான ஒரு மனுவிலே விஜயும் அதே போன்று மாநில அரசும் கூட 2 வாரங்களில் தங்களுடைய பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் சிபிஐ விசாரணை கேட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. இது தமிழக வெற்றி கழகத்தினருக்கு இந்த வழக்கினுடைய விசாரணையில் ஆரம்ப கட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சரிவாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறை எங்களுக்கு முறையான பாதுகாப்பினை வழங்கவில்லை, காவல்துறை தான் சமயோஜிதமாக செயல்பட்டிருக்க வேண்டும், தமிழக வெற்றி கழகத்தினர் கேட்டிருந்த அந்த இடங்களை எல்லாம் வழங்கவில்லை, எங்களுக்கு உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை அவர்கள் வழங்கவில்லை என்ற அடிப்படையில் தான் இந்த துர்மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன, 41 அப்பாவி உயிர்கள் பலியாகி இருக்கின்றன என்று குறிப்பிட்டு அந்த மரணத்திற்கான காரணமாக காவல்துறையினருடைய பாதுகாப்பு குளறுபடிகள் என்று குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கினுடைய விசாரணையை தமிழ்நாடு காவல்துறையிடமிருந்து மாற்ற வேண்டும், ஏனென்றால் அரசு தரப்பிலே எங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு வழங்கப்படவில்லை என்பதையும் அந்த மனுவிலே குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக ஆதவ அர்ஜுனா தாக்கல் செய்திருந்த மனுவிலே தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கக்கூடிய அந்த தீர்வுகள் எல்லாம் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே எங்களுக்கு விதித்திருந்த நிபந்தனைகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் நாங்கள் பின்பற்றி இருந்தோம். என்றாலும் அதிகப்படியான கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்திற்குள் முடிந்தளவு விஜயனுடைய வாகனம் வேகமாகத்தான் சென்றது. அதே நேரம் விரைவாக அந்த வாகனத்தை இயக்கி சென்றால் அதன் காரணமாக யாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்பதையெல்லாம் உணர்ந்துதான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய வாகனம் மெதுவாக ஒரு சில பகுதிகளில் சென்றது என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார்கள். மேலும் மணல் கொள்ளை, டாஸ்மாக் உள்ளிட்டவை தொடர்பாக விஜய் பேசியதுதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.